கொங்கு மண்டலத்தை பாஜக தட்டி தூக்கும் டார்கெட் செட் செய்த அண்ணாமலை. பாஜக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்துள்ளார் அண்ணாமலை. அதுவும் தொகுதி பெயர்களை சொல்லி சொல்லி அடித்தது பங்காளி கட்சிகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொங்கு பகுதி எங்களுடைய கோட்டை என்று 2 பங்காளி கட்சிகளும் சமீப காலமாக உரிமை கொண்டாடி வராங்க. ஆனால் அண்ணாமலை பேசிய பின்னர் அந்த 2 கட்சிகளும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்திலிருந்து துடைத்து எறியப்படும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. கொங்கு பகுதியில் இருந்து அந்த மக்களின் கோரிக்கைகளை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயம் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். அதுவும் எப்பவுமே கொங்கு பகுதிக்கு வில்லனாக இருக்கும் திமுக இந்த ஆட்சி காலத்திலும் எப்படியெல்லாம் கொங்கு பகுதியில் வளர்ச்சியை கெடுக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டார். தமிழகத்தின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் கொங்கு மண்டல பகுதி 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுகவின் இருண்ட ஆட்சிக்கு பலியான பகுதிகளில் ஒன்று. குறிப்பாக திமுக செய்த பவர் கட் கொடூரங்களில் சிக்கி சின்னாபின்னமானது தொழில் முனைவோரின் தலைநகரமான கோவை. இப்போது இந்த திமுக அரசு புதிய வடிவில் கொங்கு பகுதிக்கு பல புதிய பிரச்சனைகளை கொடுத்து வருகிறது. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் பலமுறை தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியும் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது இந்த திமுக அரசு என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது இந்த திமுக கொங்கு பகுதியில் உள்ள ஒவ்வொரு தொகுதியையும் எவ்வாறெல்லாம் வஞ்சித்திருக்கிறது என்பதை அண்ணாமலை புட்டு வைத்தார். அதே சமயம் திமுக காங்கிரசின் மோசமான கூட்டணி ஆட்சியில் பின்னோக்கி சென்ற கொங்கு மண்டலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் அவரது திட்டங்களால் எந்த அளவுக்கு பயன் பெற்று மீண்டும் அசுர பாய்ச்சலில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அண்ணாமலை ஏற்கனவே விளக்கியுள்ளார். இப்போது மத்திய அரசுக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு செல்ல மக்களின் பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது என்று அண்ணாமலை கூறியதன் மூலம் 2 விஷயங்கள் தெளிவாகிறது. ஒன்று, கொங்கு மண்டலத்தில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்று தன்னுடைய சார்பாக பிரதிநிதிகளை மத்திய ஆட்சியில் அனுப்ப வேண்டும். இன்னொன்று, மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசுதான். அந்த அரசுக்கு நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என்ன கொங்கு மண்டல பாஜக சொந்தங்களே, நீங்கள் தயாரா? கொங்கு பகுதி யாருடைய கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் இது, நேரம் இது, தருணம் இது. மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி அமைய அண்ணாமலை அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள டார்கெட்டை எதிர்நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிப்போம்.